ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மினி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம். நான் இது ஒரு 300 கிராம் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போது நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு இதை போட்டு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். விட்டுட்டு நமக்கு ஒரு 5-6 நிமிஷம் இருந்ததுனாலே இந்த ஃபாஸ்ட்டாக நல்லா வெந்து வந்துடும். வெந்த பிறகு பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. 5-6 நிமிஷம் போதும் இதுக்கு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வடித்து எடுத்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் ஒரு 4 சேர்த்துருக்கேன். அதாவது மசாலாவுக்கு காரம் இருக்கிற மிளகாய் 4. தக்காளி மீடியம் சைஸ் சின்னதாக ஒரு 6 தக்காளி சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 கிலோ தக்காளி இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு குழிக்கட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் மீடியம் சைஸு ஒரு வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சது இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது பாருங்க அந்த மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அதுவும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்குறது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டயத்தில் நான் வந்துட்டு ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 4 முட்டையை நான் இந்த மசாலாவிலே உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக கூட முட்டையை பொரித்து எடுத்துகிட்டு இந்த பாஸ்தாவோடு சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் சேர்க்கும் போது ரொம்ப நமக்கு பொருசாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையானது சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரொம்ப பொடுசாக வரும். அதே நம்ம தனியாக பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். நான் இந்த மாதிரி எனக்கு பொடுசாக வேணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பொடுசாக போட்டு இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாஸ்தாவை வடிகட்டிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துருக்கேன் மறுபடியும். ஏன்னா அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றி வடிகட்டும், அதாவது ஃபஸ்ட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் இன்னொரு முறை வடித்து எடுத்துக்கின்னு இதெல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளே அது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நம்ம சூடோடு வடித்து அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஒட்டிக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்போயே வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ எல்லா மசாலாவுக்கும் தேவைப்படாதனால தான் உப்பு. இது ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் பவுட்ரு வீட்டிலே அரைச்சது தான் அதை சேர்த்துக்கிட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி மேலாப்பில் போட்டு விட்டால் போதும். இதுக்கு இப்போ சைட் டிஷ்ஷு சாஸ் வச்சுன்னு கூட சாப்பிட்லாம், இல்லை வெறும்னாவும் சாப்பிட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.